Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். தினமும் காலையில உங்களை இன்று ஒரு கதை நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்ககிட்ட நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா பகிர்ந்துட்டு இருக்கிறோம். நிறைய கதைகள், நிறைய விஷயங்கள், நிறைய சம்பவங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அப்படி என்ன கதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறோம் கேளுங்களேன். நமக்கு ஒரு தேவை வரும்போது தானா நாம செயல்ல இறங்கிடுறோங்க. நீட் கிரியேட்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு கூட இங்கிலீஷ்ல அதை சொல்லலாம். நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப 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 அத்தியாவசியமா தேவை அப்படின்னு மனசளவுல அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஏத்தா போல நம்மளுடைய செயல்கள் கண்டிப்பா இருக்குங்க. ஒரு பள்ளிக்கூடம், என்ன மாதிரி பள்ளிக்கூடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழா நடக்கிற நேரம். ஆண்டு விழானா கேட்கவே வேண்டாம். அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஆசிரியர்கள், குழந்தைகள், அப்புறம் ஆயாமா, பியூனு, பிரின்சிபல், அதாவது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அந்த ஸ்கூல்ல அடிமட்டத்துல வேலை செய்யற ஆயாமால இருந்து இந்த கரஸ்பாண்டன்ட் வரைக்கும் ஸ்கூல் ஆனுவல் டே, ஆண்டு விழானா அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க வீட்டுல ஒரு பெரிய கல்யாணம், ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி பரபரப்பா இருப்பாங்க. அந்த பள்ளி மாணவர்களை கேட்கவே வேண்டாம், டீச்சர்ஸும் கேட்க வேண்டாங்க. பயங்கரமா ஒரு ஆர்வத்தோட புதுசு புதுசா கிரியேட்டிவிட்டியோட என்ன ஃபங்க்ஷன் பண்ணலாம், என்ன டான்ஸ் ஆடலாம், என்ன பண்ணலாம், பண்ணதை கரெக்டா பண்ணணும், பர்ஃபெக்டா இருக்கணும், ஸ்டேஜ்ல டைமிங் மாறக்கூடாதுன்னு அவங்க பண்ற பிராக்டிஸும், அந்த டீச்சர்ஸ் மண்டையை உடைச்சிக்கிறதும், குழந்தைங்களை போட்டு அவங்க ஆட வச்சு பார்க்கறதும், அந்த குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ்ஸு, மேக்கப்பு, ஸ்டேஜ் டெக்கரேஷன், அப்பா சொல்லிட்டே போலாம். பேரண்ட்ஸ் பெத்தவங்களுக்கு அதுக்கு மேல ஒரு பெரிய விழாங்க அது. குழந்தைங்களுக்காக, அதுவும் இந்த காலத்து பேரண்ட்ஸ் கேட்கவே வேண்டாம். அவங்க பெத்த குழந்தைங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்கும்போது அப்புறம் ஸ்கூலுக்கு கேட்கவா வேணும்? ஆண்டு விழானாலே அப்படியே கலக்கலா போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பரபரப்பான, அழகான, சுவாரஸ்யமான ஒரு நேரத்துல ஒரு டீச்சர் கிட்ட ஒரு குழந்தை வரா. அந்த குழந்தை பேரு பேட்டி. அந்த குழந்தை அந்த மிஸ்ஸு கிட்ட அப்படியே ஒரு ஏக்கத்தோட ஒரு பார்வை பாக்குது. இப்படி என்ன அண்ணாந்து பாக்குறா. டீச்சர் என்ன என்ன பாக்குற நீ என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த குழந்தைய பாக்குறாங்க. அந்த குழந்தை சொல்லுது, அவளுக்கு பேச்சு சரளமா வராது, கொஞ்சம் திக்கி திக்கி தான் பேசுவா. அந்த திக்கலோடையே அவ டீச்சர் கிட்ட சொல்றா, எனக்கு எப்பவும் எந்த வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த மாதிரி திக்கி திக்கி குழந்தை பேசுறா. எனக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என்னும் கூட படிக்கிற பசங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டிராமால இருக்காங்க, இல்லைன்னா எல்லாம் சேர்ந்து கோரஸா பாட்டு பாடுறாங்க. டீச்சர், தயவு செஞ்சு இந்த தடவை எனக்கு நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். என்னம்மா, உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு. எனக்கு மற்றவங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி போர் அடிக்குது. என்னாலையும் ஒரு கவிதை சொல்ல முடியணும். நான் ஒரு சின்ன கவிதையா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அந்த கவிதைய தான் சொல்லுவேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தையும் அந்த குழந்தை பேசுறா. அந்த டீச்சருக்கு அவளுடைய நிலைமை நல்லா தெரியுது. ஆனா அதையும் தாண்டி வருஷா வருஷம் அவங்க மறுத்து சொல்லிட்டே வராங்க. இல்லம்மா, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அவளை ஊக்கப்படுத்த வேண்டாம், காயப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுனாலையும். ஆனா இந்த வருஷம் அந்த குழந்தையோட கண்ணுல இருந்த ஒரு ஏக்கம், அவ மனசுல இருந்த ஒரு ஆதங்கம் எல்லாம் சேர்ந்து அந்த டீச்சரை சரிம்மா செய்யலாம், ஓகே, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்டா, நீ கண்டிப்பா ஒரு கவிதை சொல்ற அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த குழந்தை மனசுல அப்படி ஒரு சந்தோஷம், கண்ணுல அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. என்னமோ அப்பவே அவ சொல்லிட்டா மாதிரி. சொல்லிட்டாங்களே தவிர டீச்சருக்கு உள்ளுக்குள்ளார ஒரு பயம். எப்படி நாம ரெடி பண்ண போறோம், சரி பார்க்கலாம் அப்படின்னு
அவங்க கிட்ட இருக்கிற புஸ்தகங்களை எல்லாம் பார்க்கறாங்க. அந்த புக்கில் எல்லாம் வந்து அந்த குழந்தை சொல்ற கூடிய அளவுக்கு எளிமையா ஒரு கவிதையுமே இல்லை. அதாவது ஒரு சின்ன பாட்டு, போயம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல, அந்த போயம் எளிமையா எதுவுமே இல்லை. என்னடா பண்றதுன்னு வீட்டுக்கு போய் அவங்க கணினியோட உதவியை தேடுறாங்க. அங்கேயும் அவங்க மனசுக்கு வந்து இந்த இந்த வார்த்தையை குழந்தை சொல்ல கஷ்டப்படுவா, அது அவளுக்கு புரியாது, என்னது இது அப்படின்னு கடைசியில அவங்களே உட்கார்ந்து எழுதுறதுக்கு முயற்சி பண்றாங்க. பல இரவுகள் அவங்க கண் விழிச்சு இருந்து அந்த குழந்தை சொல்லக்கூடிய எளிமையான வார்த்தைகளை போட்டு எளிமையான விஷயங்களை அந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டு செய்யற கூடிய அளவுக்கு ஒரு அர்த்தம் உள்ள ஒரு எளிமையான கவிதை அவங்க ஒரு போயமை எழுதி அதை அவகிட்ட கொடுக்குறாங்க. ஒரு 3-4 தடவை அந்த போயமை படிச்ச உடனே அவளுக்கு வந்து சொல்றதுக்கு ரெடி ஆயிடுறா. அதாவது மனப்பாடம் பண்ணிடுறா. ரொம்ப புத்திசாலி குழந்தை, மனப்பாடம் பண்ணிடுறா. அதை அவ சொல்லணும். அந்த ஆர்வத்துல சொல்லணும், திக்காம சொல்லணுங்கிற அவசரத்துல ரொம்ப வேகமா சொல்லிடுறா. கட 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 கடன்னு ஒப்பிக்கிற மாதிரி சொன்னதும் டீச்சர் வந்து இல்லம்மா அப்படி சொல்லக்கூடாது, ஒரு வார்த்தைக்கும் ஒரு லைனுக்கும் இங்க ஏத்தம் கொடுக்கணும், இங்க இறக்கணும், இங்க இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பொறுமையா சொன்னா அவளால திக்கதான் முடியுது. ஒண்ணு வேகமா சொல்றா, இல்ல ரொம்ப பொறுமையா சொன்னா திக்கறா. என்ன பண்றது? ஆனா அந்த குழந்தை, இருங்க டீச்சர், என்னால முடியும், கண்டிப்பா நான் பண்றேன், எனக்காக நீங்க கவிதையை ஒரு போயமே எழுதியிருக்கீங்க, கண்டிப்பா நான் பேசுறேன் டீச்சர் அப்படின்னு பல நாட்கள், 2-3 வாரங்கள், பல மணி நேரங்கள் டீச்சர் சொல்றத டீச்சர் வாய் அசைக்க அசைக்க அந்த குழந்தை அந்த வாய் அசைப்புக்கு ஏத்த மாதிரி இவ வார்த்தைகளை சொல்றதுக்கு பழகிக்கிறா. கடைசியில என்ன, த டே, அதாவது அந்த நாளும் வந்தது. எந்த நாள்? ஆண்டு விழா நாளும் வந்தது. எல்லாரும் பரபரப்பா ஏங்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மினிட் டென்ஷன், மேக்கப், ட்ரெஸ், ஸ்டேஜ், அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன், பம்பரமா ஓடிட்டு இருக்காங்க எல்லாரும். மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ், அதாவது நிகழ்ச்சிகள் எல்லாம் கோர்வையா ஒருத்தர் தொகுத்து வழங்குவார் இல்லையா, அவரு வரார். என்னது இது டீச்சர், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? பேட்டிய போய் தனியா போயம் சொல்றதுக்கு பேர் எழுதி கொடுத்துருக்கீங்க, அந்த பொண்ணுக்கு அவளோட பேரையே சொல்ல தெரியாது, என்ன வேலை பண்ணிருக்கீங்க நீங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு டீச்சரை பார்த்து. டீச்சருக்கு கடைசி நிமிஷ பரபரப்பு, எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரம் இல்லை. அதனால, சார் அவ கரெக்டா அவ வேலையை பண்ணுவா, நீங்க உங்க வேலையை பண்ணுங்க போங்க அப்படின்னு அவரை வந்து கட் பண்ணி விட்டுடுறாங்க. நேரம் நெருங்க நெருங்க ஒரு ப்ரோக்ராமா முடிஞ்சு பெத்தவங்க கரகோஷம், சீஃப் கெஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படியே பிரின்சிபல் எல்லாம் அப்படியே பூரி போட உட்கார்ந்து இருக்கிற போது திரும்பவும் அவர் வரார். யாரு? நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவர் வரார். இன்னும் 2 ஃபங்க்ஷன் தான், 2 ஐட்டம் தான், அதுக்கப்புறம் பேட்டியை நாங்க வந்து நீங்க பாட சொல்ல போறீங்க, போயம் சொல்ல போறீங்க, இப்ப கூட ஒன்னும் குறைஞ்சு போல, அந்த பொண்ணுக்கு அவ பேரையே ஒழுங்கா சொல்ல தெரியாது, அதனால அவளை மாத்திடுங்க அப்படிங்கிறார். இங்க பாருங்க, பேர் கொடுத்தாச்சு, அவ வேலையை அவ செய்வா, நீங்க போய் அவ பேர் சொல்லி அறிமுகப்படுத்துங்க, அந்த வேலையை நீங்க ஒழுங்கா செய்யுங்க அப்படின்னு திரும்பவும் டீச்சர் அவரை கடிச்சு விட்டுறாங்க. அவளோட ஐட்டமும் வருது, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவரும் வந்து இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன போயம் சொல்ல போறா பேட்டி அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அவர் பேரை சொல்லிட்டு விலகிடுறாரு. டீச்சர் என்ன பண்றாங்க, ஸ்கிரீன் எல்லாம் தள்ளிட்டு அந்த இருட்டுல வேகமா போய் ஆடியன்ஸுக்கு கீழே, ஸ்டேஜுக்கு கீழே உட்கார்ந்துக்கிறாங்க. ஸ்கிரீன் திறக்குது, பேட்டி எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் பண்றா. வணக்கம் பண்ணிட்டு டீச்சர் கீழே உட்கார்ந்து வாய் அசைக்க அசைக்க அவ பிராக்டிஸ் பண்ண மாதிரியே ஒரு தடங்களும் இல்லாம, ஒரு ஸ்டாமரிங், அதாவது திக்கலும் இல்லாம அழகா, ரொம்ப ரொம்ப அழகா ஒரு வார்த்தையும் உச்சரிச்சு வெற்றிகரமா அந்த போயமை சொல்லி முடிச்சிடுறா. அவ பேரு பேட்டி வந்து இப்போ ஒரு போயம் சொல்ல போறா அப்படின்னு நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவ பேரை சொன்ன உடனே ஆடியன்ஸ்ல சில பேர் வந்து, பேட்டியா, அந்த பொண்ணா அப்படின்னு வாய பொழந்தவங்க கூட இப்போ வேற மாதிரி வாய பொழந்தாங்க. ஆஹா, பேட்டியா, இது எவ்வளோ அழகா சொல்லிடுச்சு அந்த குழந்தை, சூப்பர் அப்படின்னு ஒரு நிமிஷம் எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் அப்புறம்
கரகோஷம் வானை எட்டுது. டீச்சர் ரொம்ப சந்தோஷமா பேக் ஸ்டேஜ்ல போய் அந்த குழந்தைய கட்டி அணைக்கும் போது அந்த குழந்தை டீச்சர் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு அங்க அவ திக்கி திணறா. அவளுடைய திக்கலும் திணறலும் அவளுக்கு இயல்பாவே பிறப்பிலேயே இருந்தாலும் அவளுக்கு செய்யணும், எனக்கு இது தேவை, ஸ்டேஜ்ல நான் பாராட்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சதும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதும் கொஞ்சம் கொஞ்சமா அவளால அந்த திக்கலை மறக்க முடிஞ்சது. அது இல்லாம அவளால வெற்றிகரமா ஒரு போயமையே கிட்டத்தட்ட 2-3 நிமிஷம் சொல்ல முடிஞ்சது. ஒரு சின்ன குழந்தையாலேயே பிறவியில இருக்கிற ஒரு பெரிய குறைய போக்கிக்க முடியும், அதை கண்ட்ரோல் பண்ணி அவ என்ன நினைக்கிறாளோ அதை சாதிக்க முடியும். அப்படிங்கும்போது நம்மளால முடியாதுங்களா? நம்மள எத்தனை பேருக்கு எவ்வளவு விஷயங்கள் தேவைப்படுது வாழ்க்கையில. தேவை 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 அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே உட்கார்ந்து இருந்தோம்னா அது நம்ம கைக்கு சேருமா? வெற்றிங்கிற கனி எல்லாருக்கும் தேவை. அது தேவைன்னா அதுக்கு உரிய ஆக்ஷன், செயல் நாம தானே செய்யணும். அதனால ஒவ்வொருத்தரும் மனசு துவண்டு போயிடாம கண்டிப்பா உங்களுடைய வெற்றி பாதையை நோக்கி நடங்க, முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி அடைவீங்க. இன்னைக்கு ஒரு சிறுமியோட கதை மூலமா ஊக்கத்தை பத்தி, நம்மளுக்கு வெற்றி வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாளைக்கு வேற ஒரு புதிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.